நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அதனாலும் முதல் படை வீடாக வைத்தாரு. ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை சின்னதாக்கணுமா என்ன வழி? அந்த கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு ஒன்று போட்டா அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோடு சிறுசாயிரும். என்னதான் முருகப்பெருமான் மன்னிப்பு கேட்க இங்க வந்தாலும் கூட அதே ஸ்தலத்துல தேவகுஞ்சரியோடு திருமணம் நடைபெற்றதால் அந்த சிறப்பை இந்த சிறப்பு முறியடித்ததால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் திருமண கோலத்தோடு காட்சி தருகின்றார். அதை காட்டிலும் பாருங்க, சேவல், மயில், ஆடு, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனமும் எங்கே இருந்தது ஒரு ஸ்தலத்துல அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல. முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு இடத்துல வந்து முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்பது இயற்கையிலே உண்டு. ஆமா, இருக்கா? மயில் வாகனம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் உண்டு. எங்க இந்திரன் வந்ததும் ஒரு மயில், பராசக்தி வந்ததும் ஒரு மயிலாக, உலகத்தை வலம் வருவதற்காக தாங்கள் கொடுத்த கனியை வாங்குவதற்காக எடுத்து சென்றதும் ஒரு மயில், அது இந்திர மயிலாக மாறின. போருக்கு செல்லும் பொழுது அது ஒரு மயில் வந்ததுல. அதுபொழுது சூர பதுமனை வதம் செய்த பிறகு சூரன் மயிலாகவும் பதுமன் அங்கே சேவலாகவும் வந்தது ஒரு மயில். அப்ப நியாயமா மயிலாக சூரனுடைய ஆணவத்தை எழுத்து மயிலை வாகனமாக மாற்றியதால் இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள் முருகப்பெருமானுக்கு? 3 மயில் வந்த இடங்கள் ஒவ்வொரு வேறு மயில் தானே. ஆமா, மயில் ஆட்டுக்கடா ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாங்கள் கூறிய மந்திரம் தவறாக உச்சரிக்கப்பட்டதுனால அங்கே யாகத்தில் ஆட்டுக்கடா யானை வைத்தவர் முருகன். அதை அடக்கி வீரவாக கொடுக்கிறாரு. அதன் மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். இன்னும் பாருங்க, வீரக்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து முருகன் ஆட்டுக்கடாவோட வாகனம். இதே மாதிரி குதிரை வாகனமா இருக்கு. ஏன்னா ஒரு போருக்கு செல்கின்ற பொழுது அவர் எது மேல ஏறி செல்றாருன்னா குதிரை மேல ஏறி செல்றார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க? என்னமா முதல் படை வீடுக்கு நான் முடிச்சிடறேன். என்ன நீ இடையில புகுற? இதனால வந்து நிலவனாமா நீ 1.5 மணி நேரம் சொற்பொழி வாசினாம நான் எதை இடையில புகுந்தனா கேட்டுக்கிட்டீங்களா? கேளுமா. அதே போல யானை ஒரு வாகனம். ஏன் தேவகுஞ்சரி என்று சொல்லக்கூடிய தெய்வ யானை ஆவல் கொண்டால் என் மீது அமர்ந்து தாங்கள் காட்சி தர வேண்டும். தேவகுஞ்சரி என்ற தெய்வ யானை மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தார். இன்னைக்கும் பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கியா? உன்ன பாத்திருக்கியா? பிரான்மலைக்கு கோயிலுக்கு போனது இல்லையா? சரி சொல்றேன் கேட்டுக்க. அது வந்து பூலோக கைலாயம் இவர். ஏன்னா 3 அடுக்குகள்ல ஒரு ஆலயம். அந்த 3 அடுக்கு ஆலயத்துல அடிவாரத்தில் முருகன் காட்சி தருகின்றார் யானை மீது. பாத்தீங்களா? முருகப்பெருமானுக்கு 4 வாகனம் உண்டு. மயில், ஆட்டுக்கடா, குதிரை, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனங்கள் உள்ளது முருகப்பெருமான். அந்த 4 வாகனத்திலையும் காட்சி தருவது என்ன ஊர்னு சொன்னீங்க? அதுதான் திருப்பரங்குன்றம். இப்படி சொன்ன பொழுது மனதுக்கு திருப்தியா இருக்கு இல்லையா வள்ளி நாயகம்? சரி, வேற என்ன கேக்குறீங்க? 4 வாகனம் நீங்க சொன்னீங்க. ஆமா, கொடியாக இருப்பது சேவல். இந்த சேவலும் கூட 2 இடத்துல வந்தது. ஏற்கனவே போருக்கு புரியும் பொழுது சேவல் கொடியாத்தான் இருந்துச்சு. போருக்கு போகும் பொழுது அவன் சேவல் கொடியா மாறி விட்டான். அக்னி பகவான் அமர்ந்திருந்தார் சேவலாக. பிறகு இங்க சூரனை வதம் செய்து மயில் சேவலாக வந்தது. 2 சேவல் வந்தது அல்லவா? எரும மாடு முருகனுக்கு வாகனம் எங்க இருந்துச்சு? நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம